கோத்திரம், விஷ்ணு கோத்திரம் இந்த மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருவோம். பொதுவாக கடவுள் பேர்ல கோத்திரம் கிடையாது. கடவுள் மக்களை பிரிக்கிறவர் கிடையாது, டிவிஷன் ஏற்படுத்துறவர் கிடையாது. அதனால கடவுள் பேர்ல கோத்திரங்கள் கிடையாது. ரிஷிகள் பேர்ல கோத்திரங்கள் உண்டு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அல்லது ஆராய்ச்சிக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாரம்பரியம் ஒரு கோத்திரத்துல உள்ளவங்களை அதே கோத்திரத்துல உள்ளவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. இதை நம்ம நவீன அறிவியல் கொண்டு பார்க்கிறதா இருந்தால், கோத்திரம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் வழி சமுதாயம் எடுத்துக்குவோம். பெண் வழி சமுதாயத்திலையும் கோத்திரம் உண்டு, ஆண் வழி சமுதாயத்திலையும் கோத்திரம் உண்டு. இப்போ ஆண் வழி சமுதாயம் எடுத்துக்கிட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க, நான் அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ அப்பாவுக்கு என்ன ஒய் ஜீனோ, ஆண்கள்னா எக்ஸ் ஒய் ஜீன், பெண்கள்னா எக்ஸ் எக்ஸ் ஜீன் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இப்போ ஒரு குழந்தை பெண்ணா இருக்கணும்னா அதுக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும். ஆணா பிறக்கணும்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கணும். அப்போ ஆண்களுக்கு ஒய் குரோமோசோம் வித்தியாசப்படுத்துது. அப்போ ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் அவருடைய அப்பாட்டு இருந்து அவருக்கு இருக்கும், அவருடைய அப்பாட்டு இருந்து அவருக்கு இருக்கும், அவருடைய அப்பாட்டு இருந்து அவருக்கு இருக்கும். இந்த ஒய் குரோமோசோம் அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை அப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கும். எத்தனை தலைமுறை தாண்டினாலும் அந்த ஒய் குரோமோசோம் அப்படியே போயிட்டு இருக்கும். இதே மாதிரி அப்பாவுடைய கோத்திரம் பிள்ளைக்கு, பிள்ளையுடைய கோத்திரம் அவர் பிள்ளைக்கு, இப்படின்னு கோத்திரமும் இப்படியே போயிடும். எப்படி ஒய் ஜீன் தலைமுறை தலைமுறையா கடந்து போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த கோத்திரமும் அப்பா பிள்ளை இந்த வழியில போயிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வசிஷ்ட கோத்திரம்னு வச்சுக்கோம், இன்னும் ஒருத்தர் விஸ்வாமித்ர கோத்திரம்னு வச்சுக்கோம். விஸ்வாமித்ர கோத்திரம் கௌஷிக கோத்திரம் சொல்லுவாங்க. நமக்கு விஷயம் தானே புரியணும். இப்போ வசிஷ்ட கோத்திரத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு பையன் பொண்ணு 2 பேர் பிறக்கிறாங்க. இன்னொருத்தர் விஸ்வாமித்திர கோத்திரத்தில் இருக்கிறார், அவருக்கு ஒரு பையன் பொண்ணு பிறக்கிறாங்க. இந்த வசிஷ்ட கோத்திரத்தில் இருக்கிறவர் அவருடைய பொண்ணை அதே வசிஷ்ட கோத்திரத்தில் கட்டி கொடுக்க கூடாது. இது நம்ம நாட்டு ரூல். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு விஸ்வாமித்திர கோத்திரம் மாதிரி வேற ஒரு கோத்திரத்தை தேடுவார். இங்க ஒரு விஸ்வாமித்திர கோத்திரம் இருக்குது, விஸ்வாமித்திர கோத்திரத்திலிருந்து பொண்ணு எடுத்துக்குவார், பையனை எடுத்துக்குவார். இப்படி அடுத்தது இந்த பையனுடைய கோத்திரம் அப்படியே கன்னியாகும். இந்த பெண்ணுடைய கோத்திரம் என்ன ஆகும், திருமணமான பிறகு விஸ்வாமித்திர கோத்திரமா வரும், கணவனுடைய கோத்திரமா மாறும். அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை அவருடைய கோத்திரம் என்னவா இருக்கும், அதுவும் விஸ்வாமித்திர கோத்திரமா இருக்கும். இது ஒரு ஆணாதிக்க சமுதாயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லும், விஸ்வாமித்திர கோத்திரத்துல இருக்கிற ஒருத்தருடைய ஒய்ஜீன் அவருடைய பிள்ளைக்கும் அதே ஒய்ஜீன் தான் போகும் அப்படிங்கிறது சயின்ஸ். அவர் எந்த பொண்ணை கட்டிக்கிட்டாருங்கிறது கேள்வி இல்லை, அவருடைய மகனுக்கு அவருடைய ஒய்ஜீன் தான் போயிருக்கும். இது சயின்ஸ். சயின்ஸ் சொன்னா நம்ம ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் ஒத்துக்குவோம், ஆன்மீகம் சொன்னா பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி வந்துருவோம். இது இன்னைக்கு உள்ள தலைமுறையுடைய ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு சயின்ஸ்னா என்னன்னு புரியலைங்கிறத பிரச்சனை. ஆன்மீகத்திலையும் சயின்ஸ் இருக்கலாம், பாரம்பரியத்திலையும் சயின்ஸ் இருக்கலாம், சயின்ஸ்லையும் முட்டாட்டனம் இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறது ஒரு துர்பாக்கியமான நிலைமை. அப்போ இந்த முறையில பாருங்க, இப்போ வசிஷ்ட கோத்திரத்தில் பிறந்த 2 சகோதரன் சகோதரி இன்னொரு கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இந்த வசிஷ்ட கோத்திரத்தில் பிறந்த பையனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கோம், பேசுது. அப்ப அவர் வசிஷ்ட கோத்திரம். இதுல இருந்து பொண்ணு விஸ்வாமித்திர கோத்திரத்துல கல்யாணம் ஆகி போயிட்டது. அந்த பிள்ளைக்கு பிறக்கிற ஒரு பொண்ணு அது விஸ்வாமித்திர கோத்திரமா இருக்கும். இந்த வசிஷ்ட கோத்திரத்துல பிறந்த பையனுக்கு அந்த அம்மா அத்தை, அப்பாவுடைய சகோதரி அத்தை, அத்தையினுடைய பொண்ணை இந்த பையன் கட்டிக்கலாம். இப்படி இது நமக்கு நல்லா புரிஞ்ச விஷயம். அத்தை பொண்ணை மாமா பொண்ணை அல்லது அத்தை மாமா உறவுல கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இது நம்முடைய பெரியவங்க ஏன் ஏற்படுத்தி வச்சாங்க அப்படின்னா, அப்பந்தான் கோத்திரம் மிக்ஸ் ஆகும், கலப்பாகும். கலப்பு சந்ததி தான் ஆரோக்கியமான சந்ததி இருக்கும். ஒரே ஒய் ஜீன் தலைமுறை கலந்தால் அல்லது ஒரே எக்ஸ் ஜீன் தலைமுறை கலந்தால் அதுல நோய் நொடிகள் மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பாக கலப்பு திருமணம் தான் நடக்கணும். அப்படிங்கிறதுனால மற்ற பாலைவனத்திலிருந்து இறக்குமதியான மதங்கள்ல இருக்கிறது மாதிரி இல்லாம அங்க எல்லாரும் ஆண்டி தான், எல்லாரும் அங்கிள் தான். அது சித்தியானாலும் சரி பெரியம்மானாலும் சரி யார் வேணாலும் கட்டிக்கலாம், சகோதரியை கூட கட்டிக்கலாம். ஆனா இந்து மதத்துல அப்படி கிடையாது. அத்தை மாமா பிள்ளைகளுக்குள்ளதான் திருமண உறவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த ஜீன் கலப்பு, குரோமோசோம் கலப்புங்கிறது நடக்கும். அதுல கலப்பு இனம் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு சமுதாய சூழல், இயற்கை சூழலுடைய பாதகத்தன்மையை எதிர்த்து, சிரமங்களை கஷ்டங்களை எதிர்த்து வாழ முடியும் அப்படிங்கிறதுனால நம்முடைய பெரியவங்க அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால இந்த கோத்திர முறை அப்படிங்கிறது பொதுவா ரிஷி பரம்பரையில் வரும். பொதுவா ஆண் அவருடைய பையன் அந்த மாதிரி போகும். விதிவிலக்கும் இருக்கு, பெண் அவங்க மகள் அப்படி போகிற சமுதாயங்களும் இருக்கு. இதுல இது எதுவுமே தெரியாத ஒரு
பாரம்பரியத்தை தொலைச்ச சமுதாயமா நம்ம மாறிட்டோம். ஆனாலும் நம்ம அத்தை பிள்ளை மாமன் பிள்ளைங்கிறத கடைபிடிச்சிட்டு வரோம். அது பாரம்பரியமான ஒரு அறிவியல் தான். இனி சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொங்கு நாட்டில் நான் பார்த்தேன். கொங்கு நாட்டில் அல்லது சில குறிப்பிட்ட ஜாதியும் கூட சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, குலதெய்வத்தை பார்க்குறாங்க. இவங்க வந்து குலதெய்வம் முருகன் வச்சுங்க, இவங்களுக்கு குலதெய்வம் கருமாரின்னு வச்சுக்கோங்க. அப்படி 2 குலதெய்வமா இருந்தா திருமண உறவு வச்சுக்குவாங்க. இவங்க பார்க்க போற இதுவும் முருகன் தான் குலதெய்வம்னா உடனே அந்த உறவு மேற்கொண்டு பேசவே மாட்டாங்க. இப்படி குலதெய்வம் வேற வேறையா இருந்தா மட்டும்தான் திருமணம் பண்றதுன்னு சில ஜாதிகள் இருக்கு. இதுவும் ஒரு விதமான கோத்திர முறை தான். இன்னொரு விதத்துல சொன்னா கலப்பு திருமணம் நடக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய பெரியவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்குள்ள முட்டாள் சீர்திருத்தவாதிகள் மாதிரி இல்ல நம்முடைய பெரியவர்கள் அறிவியல் பூர்வமா யோசிச்சாங்க. இன்னைக்குள்ள முட்டாள் சீர்திருத்தவாதிகள் என்ன பண்றாங்க, ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதி, ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதம் அப்படின்னா அது கலப்பு திருமணம் நினைக்கிறாங்க. இது வடிகட்டுன முட்டாள்தனம். ஏன்னா ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கோ ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதிக்கோ கல்யாணம் பண்ணும்போது அதே ஒய் ஜீன் ஃபேக்டர் வந்ததுனால், எந்த ஒய் ஜீன் கூட உள்ள எக்ஸ் ஜீன் ஃபேக்டர் வந்ததுன்னா அந்த குடும்பத்துல குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு, நோய் நொடியுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கலப்பு திருமணம்ங்கிறது ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதி கல்யாணம் பண்றதோ, ஒரு மதம் விட்டு ஒரு மதம் கல்யாணம் பண்றதோ, அது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் கல்யாணம் பண்றதோ இல்ல. அல்லது அதுக்கு கலப்பு திருமணம் இல்ல, அது முட்டாள் திருமணம். உண்மையான கலப்பு திருமணம்ங்கிறது ஒரு குரோமோசோம் குரூப் இன்னொரு குரோமோசோம் குரூப்போட கல்யாணம் பண்றதுதான் ஒரிஜினல் கலப்பு திருமணமாக இருக்க முடியும். அதனால ஒருவேளை இன்னைக்கு உலகம் தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய விஷயங்கள் நடந்தாச்சு, இனிமேல் யாராவது கலப்பு திருமணம் பண்ணணும்னு நினைச்சா அவங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்க எந்த குரோமோசோம் குரூப்ல வராங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி இன்னொரு குரோமோசோம் குரூப்ல வர்றாங்கன்னு பார்த்து பண்ணா ஒரு நியாயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இங்க